திருமண உறவில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு இருக்குது. ஜாதகர்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய பேச்சால் என்னோட குடும்பத்தினால எனக்கு ஏற்படக்கூடிய வரக்கூடிய வரனுக்கு பிரச்சனையாக அமையும்னா என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லைங்க. நான் என் குடும்பத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்துக்கிற வேண்டியதுதான். அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன ஆகும்? ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது அவருக்கு பிடிக்காது. அதனால் நாம் அதை கண்டுக்கக்கூடாது. நம்மளுடைய முகம், ஜாதகருடைய முகம், வருமானம், படிப்பு சார்ந்த விஷயங்கள் அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்குமான்னா கொடுக்கும். என்ன சொன்னாலும் காது இருந்தும் கேட்காம இருந்துக்கிற வேண்டியது தான். ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான். என்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அவங்களுக்கு காது கேட்காது. அவங்கள்ட்ட நம்ம போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டிமாவை, "ஏன் அப்பத்தா, நீ ரொம்ப கெட்டவங்க தானே, நீ ஓரவஞ்செல்லாம் பார்ப்பேல்ல" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னோன்னு வைங்களேன், அவங்க "ஆமாம் ஆமாம்" அப்படிம்பாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு வரனுக்கு பிரச்சனையாக வருது அப்படின்னு சொன்னால் நாம் வாயை மூடிக்கிறணும். வரன் என்ன செய்யணும்? "எனக்கு காது கேட்கலப்பா, நீ சொல்கிறதெல்லாம் அந்த அந்த பாட்டியை சொல்லுவோம், நாங்கள் செவிடி அப்பத்தான்னு சொல்லுவோம். செவிடி அப்பத்தா மாதிரி எனக்கும் காது கேட்கலப்பா, நீ பேசுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வரன் பொறுமையாக அதை கையாள தெரிஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பிரச்சனையே வராது. அப்போது அந்த குறிப்பிட்ட காலங்கள் தான் ஏஎல்பி விதிப்படி பார்த்தோன்னா, குறிப்பிட்ட காலங்கள், அந்த காலத்தை கணவனும் மனைவியும் நகர்த்திட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை வராது. ஸோ நீங்களும் செவிடி அப்பத்தா மாதிரி காது கேட்டோம் கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை வருமா? வரவே வராது.